11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கை பொறுத்தவரை நம்மளுக்கு இந்த பேஜ் வந்து ரொம்ப முக்கியம்ப்பா. ஸோ 1944 சேலம் மாநாடுலேருந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்குறாங்க. 1944 சேலம் மாநாடு பெரியார் தலைமையில் நடைபெற்றிருக்கும். சரியாப்பா? இதில் வந்து பெரியாரோட தளபதி அப்படின்னு சொல்லுவாங்க. யார் அப்படின்னா அண்ணாதுரையை. சரிங்களா? அப்போது அறிஞர் அண்ணா என்ன பண்ணியிருப்பார்னா நீதி கட்சியோட பேரை திராவிட கழகம் அப்படின்னு சொல்லி மாற்றி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பார். அது இந்த சேலம் மாநாட்டில் தான். அடுத்து பாருங்கள், இதில் வந்து திராவிட நாடு மாநாடை கூட்டி இதுக்கு திராவிட நாடு திராவிடர்களுக்கே அப்படின்ற முழக்கத்தை எழுப்புனது யாரு அப்படின்னா பெரியார். சரியாப்பா? தனி திராவிட நாடு கோரிக்கையை வெளியிட்டதும் பெரியார் தான். இது ரெண்டுமே வந்து பெரியார் தான். தனி திராவிட நாடு பெரியார் தான், திராவிட நாடு திராவிடர்களுக்கே அப்படின்னு சொன்னதும் பெரியார் தான். இந்த கண்டென்ட் ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க, இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1965 ஜனவரி 26 வந்து உறுப்பு 313 படி இந்தி மொழி நாட்டின் அலுவல் மொழியாக ஆக்கப்பட்டது. சரியா? எப்போ அப்படின்னா 1965. அதனால திமுக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஜனவரி 26 துக்க தினமாக வந்து கொண்டாடி இருப்பாங்க, துக்க தினமாக அனுசரிச்சிருப்பாங்க. சரியா? இப்போ இதில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க குரூப் 1ல. என்னன்னா 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்ற போது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து பக்தவச்சலம் இவர் தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர். ஏன்னா 1963 to 67 இவர் இருந்திருப்பாரு. 65 தான் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்கும். அப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தபோது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யார் அப்படின்னா பக்தவச்சலம். காமராஜருக்கு அடுத்து பதவியேற்றவர். இவர் தான் வந்து தமிழ்நாட்டோட கடைசி காங்கிரஸ் முதலமைச்சர். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக திராவிட கழகம் தான் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. இவர் தான் தமிழ்நாட்டோட கடைசி காங்கிரஸ் முதல்வர். இதுக்கடுத்து இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம்பா. அதாவது சட்டமும் விதிமுறைகளும் மக்களுக்காகவே ஏற்பட்டவை, சட்டத்துக்காகவும் விதிமுறைகளுக்காகவும் மக்கள் இல்லை அப்படின்னு சொன்னது பெருந்தலைவர் காமராசர். சரி, அதே மாதிரி இன்னொரு கூற்று ஒன்று கேட்டிருந்தாங்க குரூப் 1 கொஸ்டின்ல. என்னன்னா எந்த தாழ்த்தப்பட்ட மருத்துவரும் வைத்தியம் பார்த்து நோயாளி இறந்ததில்லை, எந்த தாழ்த்தப்பட்ட பொறியாளரும் பாலம் கட்டி அது இடிந்து விழுந்தது கிடையாது, அறிவுன்றது தனி சாதின்றது தனி, ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்காதீங்க, இது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா அதுவும் ஐயா காமராசர் தான். சரியா? ஆப்ஷன் ஏல பெரியாரும் வச்சுருந்தாங்கப்பா. ஸோ இந்த மாதிரி சாதி சார்ந்து வர்றதுனால பெரியார் சொல்லியிருப்பாருன்னு நினச்சிருப்பாங்க நிறையா பேர். ஆனால் இதை சொன்னது யார் அப்படின்னா காமராசர். இது வந்து குரூப் 1 கொஸ்டின். நன்றி.